புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற எனது அருமை சகோதரர் பாசத்திற்குரிய செல்ல பெருந்தகை அவர்களே, சிஎல்பி லீடர் சட்டமன்ற தலைவர் காங்கிரஸினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே, எனது பாசத்திற்குரிய முன்னாள் தலைவரும் 5 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியை கட்டி காப்பாற்றிய நம்முடைய தலைவர் அழகிரி அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் ஐபிஎஸ் அவர்களே, செயலாளர் ஸ்ரீ வல்லபிரசாத் அவர்களே, ராஜேஷ் சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து பொறுப்புகளில் இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதான் கேட்டேன். இருக்கார போயிட்டு ஓ இல்லை ராஜேஷ் லித்தையா ராஜேஷ் லித்தையா ஐ எம் நாட் ஏபிள் டு எஸ்சி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய எஸ்சி தலைவர் ராஜேஷ் லித்தையா அவர்களே, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்வ பெருந்தகையினுடைய பொறுப்பேற்று விழாவிலே கலந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன், மனநிறைவு பெறுகின்றேன். காரணம், செல்வ பெருந்தகை ஒரு பெரிய எனக்கு மிரிய வேண்டிய நண்பர். எப்போ பார்த்தாலும் என்ன அண்ணே அப்படின்னு தான் சொல்லுவார். எல்லாரையும் மரியாதையோடு கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பாளர். அப்படிப்பட்ட நல்ல பண்பாளரை தேர்ந்தெடுத்த அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் எனக்கு மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் வேணுகோபால் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வரும்பொழுது பெரிய கூட்டம். இப்போ உள்ளே வர முடியல, போக முடியல, உள்ள போட்டோம். இந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டம் இப்படியே தொடருமானால் வருகின்ற தேர்தலில் 40 நமக்கு தான். அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். நல்ல கூட்டம். அந்த அளவுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன், இன்றைக்கு பார்த்தேன். எப்படியே கண்டினியூ ஆனால் தொடருமானால் நாம் வெல்லப்போவது உறுதி. இல்லை என்றால் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், மல்லிகார்ஜுன கார்கே அடிக்கடி சொல்லுவார்கள், நீங்கள் எலெக்ஷனில் நம்ம காங்கிரஸ் ஜெயிக்கலைன்னா ஜனநாயகம் படுதோல்வி போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. யார்? நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். நான் செய்தித்தாளில் பார்த்திருக்கிறேன். அப்படி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை நாம் பலப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தினால்தான் அகில இந்திய ரீதியிலே ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இதுதான் உண்மை. அதே மாதிரி நம்முடைய தமிழகத்திலே பொறுத்தவரையில்
காங்கிரஸ் நல்லா இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இந்த குரூப்பிசம் அது இதுன்னு தான் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுது. அது இல்லைன்னா தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி ரொம்ப பொலிவோடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை முன்ன இருந்தவங்களுக்கு இருந்தது, இப்போ இருக்கிறவரும் வரும் கட்டாயம், அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். அவர் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது தான், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நான் அறிவேன். இந்த செல்லப்பெருந்தகை ஒரு பெரிய மகாசக்தி, அவர் சாதாரண ஆள் இல்லை, மகாசக்தி உள்ளவர். அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நல்லவரை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய தலைமையில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அழகிரி தலைமையில் கூட நாமெல்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அது ஒரு சில சமயத்தில் போயிடும், அப்படி இப்படிமா, அவ்வளோதான். அழகிரி நல்லா எல்லாரும் நல்ல பொறுமையானவர், நல்ல முறையில் நடத்தி சென்றார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே பொழுது நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் எல்லாரையும் அரவணைச்சி கட்சியை பலப்படுத்தி நாம் தமிழகத்திலே 40 சீட்டையும் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.